பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல இங்க பாண்டியன் சொன்னதுக்கு அப்புறமா கதிரும் ராஜும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராஜு, நீ ஏன் இப்போ இவ்வளவு அமைதியா இருக்க? அப்பா சொல்லும்போது நான் கண்டிப்பா போலீஸா தான் ஆவேன் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் சொல்லாம இருந்த? இங்க பாரு, உனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதை நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ முதல்ல முழுமையா உன்னை நம்பணும். நீ ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா அதை செய்யலாம். அதை விட்டுட்டு நீ இப்படி எனக்கு என்னன்னு கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி போலீஸ் ஆக முடியும்? இனிமே இந்த வீட்டுல யாராவது இதை பத்தி கேட்டா, ஆமா எனக்கு போலீஸ் ஆகத்தான் பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா போலீஸ் ஆவேன் அப்படின்னு நீ முதல்ல போல்டா பேசு, புரியுதா அப்படின்னு இங்க ராஜு கிட்ட கதிர் சொல்ல, அதுக்கு ராஜு, இல்ல அதெல்லாம் தேவையில்ல, பிரச்சனையாகும், வேண்டாம். ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்கும்போது நான் ஆசைப்பட்டேன், ஆனா எங்க வீட்டுல அதை விடல, ஒத்துக்கல. அப்பவே நான் அதெல்லாம் விட்டுட்டேன். அதனால வேண்டாம். என்னால வீட்டுல யாருக்கும் தேவையில்ல, பிரச்சனை வேணாம், விட்டுற கதிரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ராஜி பேசுற? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாரு, நமக்கு ஒண்ணு பிடிச்சதுன்னா அதை 1000 பேர் எதிர்த்தாலும் கண்டிப்பா எதிர்த்துன்னு அதை சாதிச்சு காட்டணும். அதுதான் எனக்கு பிடிக்கும், புரியுதா? அப்பா சொல்றதெல்லாம் நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. அவர் என்ன சொல்லட்டும், நாம நம்ம முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால நீ இனிமே அதை பத்தி யோசிக்காத. நீ எப்படி போலீஸ் ஆகணும் மட்டும் யோசி அப்படின்னு இங்க கதிர் ராஜுக்கு சப்போர்ட் பண்றாரு. கோமதி வராங்க. ஏன்னா அப்பாட்ட அப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அப்பாட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? அவரு இந்த வீட்டுக்காக நிறைய உழைச்சிருக்காரா, அவருக்கு எல்லாமே தெரியும், எது சரி எது தப்புன்னு. அதனால நீ அவர் சொல்ற மாதிரி கேளு, புரியுதா? இங்க பாராச்சு, மாமாவுக்கு பிடிக்காத எதுவும் செய்யக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்ல, கதிர் ஒண்ணு, என்னமா பேசுற நீ? என்ன பேசுற? அப்போ அவருக்கு பிடிச்சி செய்யக்கூடாதாவ? இங்க பாருங்க, நீ பேச ரொம்ப தப்புமா அப்படின்னு கதிர் பேசுறான். உடனே கோமதி, என்னடா பண்ண போற இப்ப நீ? அவர் தான் சொல்றாருல வேண்டான்னு சொல்லிட்டு. இல்லம்மா, ராஜி ஆசைப்படுறா, ராஜி ஆசைப்படுறத கண்டிப்பா செஞ்சு கொடுக்க வேண்டியது புருஷனா, அது என்னுடைய கடமை அப்படின்னு கதிர் சொல்ல, உடனே கோமதியும், என்னமோ பண்ணிட்டு போடா, ஆக மொத்தம் நான் சொல்றத எதையுமே நீ கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல, ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு கோமதி கோமா எழுந்து போறாங்க. ராஜு உடனே, அத்தை அத்தை இங்க பாருங்க அத்தை, கோபப்படாதீங்க. இப்ப என்ன, என்னால இந்த வீட்டுல பிரச்சனை வேணாத்த, நான் போலீஸ் ஆக மாட்டேன், எனக்கு போலீஸ் வேணாத்த, நான் நீங்க சொல்ற மாதிரி கேட்கறேன் தயவு செஞ்சு என்னால யாரும் கோபப்படானாத்த அப்படின்னு கதிர் சொல்றாங்க. கதிர் சொல்றத பார்த்ததும் இங்க ராஜுவும் அப்படியே அமைதியா இருக்காங்க. உடனே இங்க அடுத்த நாள் கதிர் ராஜ வலுக்கட்டாயமா கிரவுண்டுக்கு கூப்பிடுறாரு. இங்க ராஜு வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா கதிர் விடவே இல்லை. இங்க ராஜு, நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை போலீஸை கொண்டது என்னுடைய பொறுப்பு, புரியுதா? கிளம்பி வா போலாம் அப்படின்னு ராஜா அழைச்சிட்டு போயிட்டு கதிர் கிரவுண்ட்ல செமையா பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அத அங்க சக்திவேலுக்கும் முத்துவும் தெரிஞ்ச ஒருத்தவங்க பாக்குறான். பார்த்துட்டு இங்க மில்லுக்கு போகும்போது அங்க சக்திவேலை பார்த்து சொல்றான், என்னன்னா உங்க அண்ணன் பொண்ணு தீவிரமா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றதை வச்சு பார்த்தா கண்டிப்பா இந்த டைம் போலீஸ் எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க போலயே அப்படின்னு சொல்லவும், சக்திவேல் ஒண்ணு, என்னையா சொல்ற, புரியல எனக்கு. அவதான் முத்து வராரு. என்ன சக்திவேலு, ஏன் கோப்படுற? ஒண்ணும் இல்லைண்ணே, இவர் ஏதோ சொல்றாருண்ணே, அதான் எனக்கு அது கேட்டதும் செம்ம கடுப்பாகுதுண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, முத்துல ஒண்ணு, இல்ல தம்பி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லைண்ணே, அவ பொண்ணு ராஜி இருக்காங்கல்ல, அவ என் பொண்ணே கிடையாதுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? இல்லைண்ணே, ராஜி கிரவுண்ட்ல இப்ப போலீஸ் ஆகிறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க கண்டிப்பா போலீஸ் ஆயிடுவாங்கன்னு அங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, என் முத்துல ஒண்ணு, சரி நீ போ. என்ன சத்தியம் எழுதலாம்? அதானே எனக்கும் புரியல. இந்த பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டிய போட நினைச்சான், அதுக்காக பழனியை வீட்டுக்கு அனுப்புனான், ஆனா அதுவும் செட் ஆகல. அதனால இப்போ அடுத்தது நம்ம பொண்ணை, அதுவும் நமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போலீஸ் வேலைக்கு அனுப்புறதுக்கு பாண்டியன் ரெடி பண்றான் அப்படின்னா யோசிச்சு பாருங்கண்ணே, பாண்டியன் எந்த அளவுக்கு கிரிமினல் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதை விடக்கூடாதுன்னு, இதை ஆரம்பத்தில் தட்டி வைக்கணும்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, முத்துவேல் அதுக்கு சரி சக்தி பார்க்கலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. சக்திவேல் இங்க, சரிண்ணே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன சக்திவேல் சொல்றாரு, அண்ணன் இப்போ வெளியே போயிட்டு அந்த பாண்டியன் வருவான், அவனை கூப்பிட்டு முதல்ல கண்டிச்சு வைக்கணும்னு, இல்லைனா இவன் நம்ம வீட்டு பொண்ணு போலீஸுக்காரியாக்கி அது மூலியமா சம்பாதிச்சு நம்மள பெரிய ஆளா ஆக்க விடாம தடுக்க நினைக்கிறானே, பாண்டியனுக்கு எப்படி அப்படி கெட்ட எண்ணத்தை பாத்தீங்களான்னு அப்படின்னு சக்திவேல் முத்துவேல பயங்கரமா ஏத்தி விடுறாரு. ஏத்தி விட்டது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த பாண்டியன்ட்ட கோமதி சொல்றாங்க, ஏங்க இந்த கதிர் ஏங்க இப்படி இருக்கான், சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, அவன் விருப்பத்துக்கு தாங்க இருப்பன்னு இருக்கான், எனக்கு அவன் நினைச்சாலே ரொம்ப கடுப்பாதுங்க, அவ்வளவு தூரம் இப்ப நான் சொல்றேன், ஆனா அவன் ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி
ராஜ போலீஸ் ஆக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டிய சொல்றாரு, இது கோமதி, அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணிட்டு ஓடு. நாம இதுக்கு மேல அவனை ஃபோர்ஸ் பண்ணா செட் ஆகாது. அவன் நினைச்சா எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது அப்படின்னு பாண்டியன் பேச, இங்க சத்தியவேலும் முத்திலும் வாசல் கத்துறாங்க. டேய் பாண்டியா, வெளியே வாடா, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஏண்டா, பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பிதான் நீ சம்பாதிச்சிட்டு இருக்கியா? அதுவும் ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு இப்போ எங்க பொண்ணையே போலீஸ் ஆக்க போறியா? அவளை போலீஸ் ஆக்கி கண்ட இடத்துல ஊர்மையை விட்டு அந்த காசை வச்சு நீ பெரிய ஆளா நினைக்கிறியா? ஏண்டா வெக்கம் கட்டவனே, பாண்டியா வெளியே வாடா அப்படின்னு இங்க சத்தியவேல் கத்த, பாண்டிய வெளியே வர்றாரு. வந்ததும், இங்க பாரு, தேவையில்லாம் பேசிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்ல, நல்லா தேவையில்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? ஏன் பொண்ணு இருக்கா நீ போலீஸ் ஆக்கணும்? ஏண்டா, உனக்கெல்லாம் மானம் இல்லையாடா? சூடு சொன்ன இல்லையா? பொண்ணுங்களை வேலைக்கு அமைச்சு ஏன்டா உட்காந்து சாப்பிட்ற வெக்கம் கட்டவனே அப்படின்னு கேட்க, இதை ராஜி கேட்டுறாங்க. ராஜி கேட்டதும் வெளியே வராங்க. வெளியே வந்ததும், போதும் நிப்பாட்டுங்க, என்ன சும்மா பொண்ணு பொண்ணு இப்ப ரொம்ப உரிமையா பேசுறீங்க? யாருக்கு யாரு பொண்ணு? என்னைக்கு நான் உங்க மகளே இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்களோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இப்போ இந்த வீட்டோட மருமக. இப்போ எனக்கு இந்த வீட்டுல என்ன வேணும் பண்றது உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது போலீஸ் ஆகிறதும் ஆகாம போறதும் அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக நீங்க யாரும் பறிஞ்சு பேசணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன அசிங்கமா இருக்கு? உங்களுக்கு என்ன அவமானமா இருக்கு? ஏன் நான் என்ன உங்க வீட்டு போனா அப்படின்னு ராஜு கேட்க, சத்தியவேல் இங்க ஒண்ணும் பேச முடியல. சத்தியவேல் ஒண்ணு, ஏய் என்ன அந்த பாண்டிய சொல்லி கொடுத்தானா இப்பெல்லாம் பேச சொல்லி? இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பல்லுக்கெல்லாம் கழட்டி கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சத்தியவேல் சொல்ல, கதிர் வந்துடுறான். எங்க கை வைங்க பாப்பா, மேல கை வைங்க. ராஜு ஏன் பொண்டாட்டி, அவன் மேல கை வச்சுன்னு வச்சுங்க, வைக்கிற கையா இருக்காதீங்க அப்படின்னு கதிர் பேச, நீ சத்தியவேல் ஒண்ணு, என்னடா பாண்டியா, என்ன குடும்பமான பேசுறீங்களா? இங்க பாரு, ஒண்ணு மட்டும் நான் எழுதி வச்சுக்க பாண்டியா, எது நடந்தாலும் சரி, என்ன வேணும் பண்ணிக்கோ. எப்படி பழனி கல்யாணத்தை பண்ண விடாம தடுத்தமோ அதே மாதிரி இந்த ராஜு எத்தனை வேலை பார்த்தாலும் சரி, எங்கெங்க போனாலும் சரி, அவரால் போலீஸும் ஆக முடியாது, ஒரு வேலைக்கும் போக முடியாது. இந்த வீட்டு பொண்ணை வேலைக்கு அனுப்பி உன்னால ரூபா சாப்பாடு சொல்ல முடியாதுடா, பாத்துக்க பாண்டியா அப்படின்னு சத்தியவேல் சொல்ல, அது வரைக்கும் ராஜ போலீஸ் ஆக்க கூடாதுன்னு நினைச்ச பாண்டியனுக்கு அப்பதான் புரியுது ராஜ போலீஸ் ஆக்கணும் அப்படின்ட்டு. உடனே பாண்டியன் சொல்றாரு, இங்க பாடுறா, இது வரைக்கும் எனக்கு ராஜ போலீஸ் ஆக்கணும்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஆனா நீ இந்த அளவுக்கு பேசுனதுக்கு அப்புறம் என் மருமக போலீஸ் ஆனா அது உனக்கு எந்த அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத உன் கண்ணுக்கு நான் இப்ப பாத்துட்டேன். கண்டிப்பா அவ போலீஸ் ஆவாடா. அவளை போலீஸ் ஆக்கி இதே ஊருக்கு போஸ்டிங் வாங்குறேன், வாங்கி உங்க கொட்டத்தை எல்லாத்தையும் நான் அடக்குறேன்டா அப்படின்னு பாண்டி சொல்லுவது மட்டும் இல்லாம, கதிரு ராஜுக்கு என்னடா பயிற்சி அடுத்த வாரம் தான் சொன்னேன். ஆமாப்பா, பஸ் டிக்கெட்டை புக் பண்ணா, அடுத்த வாரம் அவளை அழைச்சிட்டு போய் எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ண வைக்கிற வச்சு அவளை போலீஸ் ஆக்குறோம், இதே ஊருக்கு அழைச்சிட்டு வரோம், இதே ஊர்ல அவளை கெத்தா வைக்கிறோம்டா அப்படின்னு பாண்டிய சொல்ல, நீ சத்துலுக்கு என்ன பண்ண தெரியல. ஏய் பாண்டியா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய், உங்களால என்ன பண்ணுங்க பண்ணிக்கடா, அவ என் வீட்டு மருமக, அவளை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். அவ போலீஸ் ஆவா, உன்னால என்ன பண்ணுவோம் பண்ணிக்க போடா அப்படின்னு சொல்ல, ராஜு ஒண்ணு, பாத்தீங்களா, எங்க மாமா சொன்னதுதான் நடக்கும். நான் போலீஸ் ஆவேன், போலீஸ் ஆகி உங்களை முட்டிக்கு முடி தட்டாம விட மாட்டேன் அப்படின்னு ராஜு சொல்ல, சத்தியவேல் யோசிக்கிறாரு. ஐயோ, சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி நாமளே இதை வச்சு பாண்டியனை எப்படியாவது அசிங்கப்பட்ட நினைச்சோம். ஆனா இதுல கோவப்பட்டு பாண்டியனை இப்போ ராஜா போலீஸ் ஆக்கப்பான்னு சொல்றானே, என்னடா அது புது பிரச்சனையா இருக்கு, என்ன பண்றது? சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த ராஜா போலீஸ் ஆகிடம் தடுக்கணும். போலீஸ் ஆக போறான்னு தெரிஞ்சிருக்கு இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் எந்த பேச்சு பேசுறாங்க. இவன் மட்டும் போலீஸ் ஆயிட்டா அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சத்தியவேலு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு.